தமிழ் திரைப்பட பாடல்கள்ல கவிஞர்கள் எவ்வளவு பொருளோட எழுதியிருக்காங்க, எவ்வளவு டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் பாடல்கள் எழுதப்பட்டிருக்குன்னு தொடர்ந்து இந்த சீரீஸ்ல பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு மறுபடியும் நம்மளோட ஃபேவரட்டான திரைப்பட பாடலாசிரியர்கள்ல கவிஞர்கள்ல ஓஜி ஒரிஜினல் கேங்ஸ்டர் கவியரசு கண்ணதாசன் அவர்களோட ஒரு பாடல் அவன்தான் மனிதன் படத்தில் இடம்பெற்ற ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையின் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. இந்த பாட்டு சிச்சுவேஷன் படி நண்பனால ஏமாத்தப்பட்டு வீட்டுல விரக்தியா உட்காந்துருக்கும் போது கண்ணன் வேஷமிட்டு ஒரு குழந்தை வருது. ஸோ அப்போ இவர் அவரோட மனசு குமுறலாம் தத்துவமா சொல்லி பாடுற மாதிரி ஒரு தத்துவ பாடல் தான். தத்துவ பாடல்கள்ல அவரு கிங் ஆஃப் தி கிங் கண்ணதாசன். ஸோ ஏசி திருவிழாச்சந்தர் இயக்குனர் சிச்சுவேஷன் சொன்ன உடனே ஆடும் இந்த பொம்மை அசையும் இந்த பொம்மை ஆடினாலும் மீண்டும் மீண்டும் தலை நிமிரும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வரி சொல்றாரு பல்லவி. அதாவது என்னதான் இப்போ ஏமாத்தப்பட்டாலும் திரும்பி நான் வந்துடுவேன் அப்படிங்கிறது அந்த பாடலோட சிச்சுவேஷனு. ஆனால் அது எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் போது தேவாரத்தில் ஒரு ஃபேமஸான பாட்டு இருக்குது. ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரு, அடக்கு வித்தால் யாரொருவர் அடங்காதாரு, ஓட்டு வித்தால் யாரொருவர் ஓடாதாரு, உருக்கு வித்தால் யாரொருவர் உருகாதாரு, அந்த மாதிரி. ஸோ அதனோட முதல் வரியை எடுத்துட்டு ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரு, அவன் செயலை அனுபவித்து காணாதாரு அப்படிங்கிறாரு. அப்போ இன்னும் கொஞ்சம் அப்படிங்கும்போது தான் ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா அப்படின்னு எழுதுறாரு. பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த ரேங்கிறதெல்லாம் அவ்வளோ பாடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எழுதுறாங்க. ஸோ பல்லையோட அடுத்த வரியா கவிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாசத்தோடு கடமைதனை எனக்கு வைத்தேன், அதன் பலனை எந்த நாளும் உனக்கு வைத்தேன் அப்படின்னு. கடமை செய்யறதுதான் என்னோட வேலை, அதுக்கு பலன் நீ என்ன வேணா கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி இது தத்துவ பாடல் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வருது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆற்று வெள்ளம் போனதென்று கவலை இல்லையே, ஊற்று வெள்ளம் என் மனதில் குறையவில்லையே அப்படிங்கிறாரு. இது அந்த படத்தோட சிச்சுவேஷன் இருக்கும். நீ எவ்வளவு வேணா கேளுங்க, நான் ஊற்று வெள்ளம் மாதிரி நான் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு கவிஞர் சொன்னதா கூட நான் நினைப்பேன் இதை படிக்கும்போது. இந்த பாடல் உருவான இதை பத்தி அப்பெல்லாம் பத்திரிகைகள்ல முழுசா வந்திருக்குது. அதுல வந்ததுதான் இது. அப்புறம் இன்னும் வேறன்னு கேட்கும்போதுதான் மறுபடியும் சொல்றாரு, மழை கொடுத்து கடமை செய்யும் மேகம் போல, தினம் பயிர் கொடுத்து உயிர்கள் காக்கும் பூமி போல, நாள் முழுதும் கடமை செய்யும் விளக்கு வைத்தேன், அதன் நன்மை தீமை விளைவதனை உனக்கு வைத்தேன். கடமையை நான் செய்யறேன், அதே பொருள் தான் அப்படிங்கும்போது விஸ்வநாதர் இன்னும் உங்க பாணியில வேணுங்க, ஈஸியா பாடுற மாதிரி இன்னும் நல்லா வேணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் எழுதினதான் நம்ம பாட்டுல கேட்கிற வரி, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு. அவ்வளவு ஒரு சூப்பரான வரி பாருங்க. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. நிழல்ல கூட ஒரு சோகம் தெரியற அளவுக்கு அவரோட சிச்சுவேஷன் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த வரியுமே அருமையான வரி தான். பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே அப்படிங்கிறாரு. இது நல்லா இருக்கு பல்லவி. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே, நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. சரணம் எழுதுறாங்க. அர்ஜுனனும் வில்லெடுத்தான் கீதை கேட்டு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டால் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். இந்த வரி நிறைய பேருக்கு பயங்கர ஃபேவரட்டான வரி. நம்ம ஒருத்தருக்கு நன்மை செய்வோம், ஆனா அவங்க நமக்கு தீமை தான் கிடைக்கும். சரி இப்படியே இருந்துட்டு போட்டோம், நான் வேற என்ன கேட்பேன் உங்ககிட்ட, இன்னும் நான் நிறைய செஞ்சுட்டே இருக்கேன், எனக்கு எத்தனை பேர் கெட்டதை செஞ்சாலும் நான் நல்லது செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு விரக்தியில வரும் இல்லையா, எல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் கிடைக்கல, ஓகே நம்ம இப்படியே இருந்துட்டு போவோம் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு தத்துவங்கிறது எங்க பிறக்குது அப்படின்னா, அந்த ஒரு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இழந்து நிற்கும் போதுதான் தத்துவம் வருது அப்படிம்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில இந்த வரிகள் ரொம்ப அட்டகாசமா பொருந்தி இருக்கும். இரண்டாவது பல்லவிக்கு யோசிச்சுட்டு ஏன்னா முதல் பல்லவி சரணம் எல்லாம் இவ்வளவு வேலை வாங்கிட்டாங்க இல்லையா. ஸோ கடன்னு சொல்றாரு. கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எங்கும் விலகும் கண்ணா அப்படின்னு. கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா,
கண்ணா. அதுக்கப்புறம் அவர் கேட்காம எழுதிட்டே இருக்காது. ஆற்றிலே வெள்ளம் வரும் ஊரை காக்கும், பசு அன்புடனே பால் கொடுத்து உயிரை காக்கும், இப்படி தொடர்ந்து எழுதிட்டே வர்றாரு. அந்த எழுதின எல்லா இதுலையும் இவங்க செலக்ட் பண்ணி வச்சதுதான் கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வரிகளை வாலி அவருக்கு பிடிச்ச வரியா நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நமக்கு நிறைய கிடைச்சாலும் மயங்க கூடாது, கொஞ்சம் தான் இருந்தாலும் கலங்க கூடாது அப்படிங்கிறதுதான். ஆனா இந்த பாட்டுல இந்த வரியை எப்படி இவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு பயங்கரமா நினைச்சு ஃபீல் பண்றது. இப்படி ஒரு வரி எப்படி இவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு வரி இந்த பாடல்ல இதே பல்லவியா அவர் போட்ட இன்னொரு வரி, அல்லது எம்எஸ்சியாவது யோசிச்சுட்டு இதுக்கு ஒரு 3வது சரணமா அவர் போட்டிருக்கலாமே அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச வரிகள். அது என்னன்னா, பொன்னாலே செய்து வைத்த சிலையில் ஒன்று, அதை போட்டுடைத்தால் உடைத்த பின்பும் விலையும் உண்டு, என் வாழ்வும் பொற்சிலைதான் அறிவேன் கண்ணா, என்னாலும் தங்கமென வாழ்வேன் கண்ணா. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. நம்ம உடஞ்சு போயிருக்கும் போதும் பொன்னால செஞ்ச சிலை உடஞ்சு போனாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அது ஒன்றும் தூக்கி போட மாட்டாங்க எல்லாரும். அந்த மாதிரி என் வாழ்வும் பொற்சிலை தான், நான் என்னாலும் தங்கமா இருப்பேன், என்ன இத்தனை பேர் உடைச்சாலும் நான் கலங்க மாட்டேன் அப்படிங்கிறது இந்த வரியில அவ்வளவு இன்டென்ஸான ரொம்ப எனக்கு பிடிச்ச வரி. இது எப்படி ஒரு இசையமைப்பாளர் வேண்டான்னு சொன்னாரு அப்படின்னு யோசிக்கும் போது, அவர் அப்படி கொட்டுறாரு, எதை எடுக்கிறதுன்னு தெரியாத அளவு கொட்டும் போது என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்கன்னு நினைப்பேன். இந்த பாட்டை கேட்டு பாருங்களேன், ரொம்ப அமைதியான ஒரு பாட்டு. ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. உங்களை எங்கேயோ உலகத்தை இந்த பாட்டு உங்களை கூட்டிட்டு போகும்.